அளவற்றாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் பெருமானாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவில் அமர்ந்திருக்கிற நம்மவர்கள் மீதும் நமது குடும்பத்தினர்கள் மீதும் அவனுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் படைத்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து அவன் ஒரு நாளில் பிறந்து ஒரு நாளில் மரணிப்பது வரை எல்லா விதமான விஷயங்களையும் அல்லாஹ் அவனுக்கு நிர்ணயித்து விடுகிறான். உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகிற காலத்தில் சில இடங்களில் இன்பம் பெறுகிறான், சில இடங்களில் துன்பப்பட வேண்டியது இருக்கிறது. வாழ்வின் பல்வேறு நிலைகளை கொண்டு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதனை பிரச்சனைகளுக்குள்ளாகத்தான் படைத்திருக்கிறார். உலகத்தில் வாழ்ந்த எந்த மனிதரும் இவர் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்ததில்லை, இவருக்கு துன்பமே வந்ததில்லை, இவர் வாழ்க்கையில் துக்கம் என்பதை அனுபவித்ததே இல்லை என்று எந்த மனிதரையும் கைகாட்ட முடியாத அளவிற்கு பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் முதற்கொண்டு நாளை கியாமத் நாள் வரை பிறக்கிற கடைசி மனிதன் வரை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு பிரச்சனைகளுக்குரிய வாழ்க்கையை, சில துக்கங்களுக்குரிய வாழ்க்கையைத்தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். மனிதனுடைய வாழ்க்கையோடு பிரச்சனைகளும் கவலைகளும் துக்கங்களும் நெருக்கடிகளும் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள முடியும். இப்ப வாழ்க்கை என்று சொன்னால் அதில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம், நெருக்கடிகள் இருக்கலாம். அவைகளை கடந்து ஒரு மனிதன் எப்படி செல்வது, அவைகளை எப்படி ஒரு மனிதன் எதிர்கொள்வது, துன்பப்படுகிற நேரம் ஒரு மனிதனுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இஸ்லாம் என்கிற இந்த அழகிய ஒரு மார்க்கத்தை நமக்கு வகுத்தளித்து தந்திருக்கிறார். எந்த ஒரு பிரச்சனையிலேயும் இந்த மார்க்கத்தை கொண்டு ஒரு மனிதன் தனக்கான தீர்வை தேடிக்கொள்ள முடியும், தன்னுடைய பிரச்சனைகளை முடித்துக் கொள்ள முடியும் என்கிற அளவிற்கு எல்லா துறைகளை பற்றியும் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்திலே நமக்கு வரையறுத்து தந்திருக்கிறார். உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் ஒரு மனிதன் பிறந்தது முதற்கொண்டு கபரினை கொண்டு போய் வைக்கப்படுகிற வரை, காலையில் எழுந்தது முதற்கொண்டு ராத்திரி படுக்கையில் போகிற வரை எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுதலை, ஒரு நல்ல அணுகுமுறையை, ஒழுக்கத்தை இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. இப்ப எல்லா சமயங்களிலேயும் எல்லா பிரச்சனைகளிலேயும் இந்த மார்க்கம் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை தருகிறது என்று சொன்னால் நிச்சயம் அந்த வழிகாட்டுதலின் மூலமாக நாம் வெற்றியை அடைந்து கொள்ள முடியும், நம்முடைய பிரச்சனைகளை நாம் தீர்த்துக் கொள்ள முடியும் என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எத்தனையோ இடங்கள் மாற்று மதத்தவர்கள் எல்லாம் திணறி போகிற இடத்தில், அவர்களை தற்கொலை வரை கொண்டு போகிற இடங்களிலே எல்லாம் ஒரு முஸ்லிம் சர்வசாதாரணமாக அதை கடந்து போகிறான் என்று சொன்னால், சர்வசாதாரணமாக அதை தள்ளிவிடுகிறான் என்று சொன்னால், இந்த மார்க்கம் அவனுக்கு அப்படி ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் சொல்ல முடியும். இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய விஷயங்கள்,
இன்றைக்கு இந்திய திருநாடு சந்தித்திருக்கக்கூடிய நெருக்கடிகள், கஷ்டங்கள், குறிப்பாக இஸ்லாமியர்களாகிய நாம் சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதற்கும் இந்த மார்க்கம் ஒழுக்கங்களை சொல்லித்தரவில்லையா என்று நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஒரு நல்ல தீர்வாக நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்ப்பும் நீதியும் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஒரு சமுதாயம் மிகவும் நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிற சமயம் அல்லாஹ் ஒரே ஒரு வசனத்தில் அந்த சமுதாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை அல்லாஹ் இதற்குள்ளாக பட்டியலிடுகிறார். பார்ப்பதற்கு சின்ன ஆயத்தாக இருந்தாலும் கூட அதை உரித்து பார்க்கிற பொழுது, உடைத்து பார்க்கிற பொழுது இந்த சமுதாயத்திற்கான எல்லா வழிகாட்டுதல்களும் அதற்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சமுதாயம் நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிறது, சிரமப்படுகிறது, சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறது என்று வருகிற சமயத்தில் அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு அவன் காட்டுகிற முதல் வழி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு. இஸ்லாமியர்களே, உங்களுடைய கையில் பொறுமையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய முதல் கட்டளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதற்கொண்டு எல்லா நபிமார்களும் சிரமப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் காலையிலும் மாலையும் அனுதினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இதே குடியுரிமை பிரச்சனை என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் இருந்தது. முந்தைய நபிமார்களுக்கும் அந்த சிரமம் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், அஷத்துல் பலாஇ அல் அன்பியா. இந்த உலகத்திலேயே அதிகம் சிரமப்பட்டவர்கள் என்று யார் என்று பார்க்கிற பொழுது அல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நபிமார்கள். இந்த உலகத்தில் நபிமார்கள் சிரமப்பட்டதை போன்று யாரும் சிரமப்பட்டதில்லை. அடுத்ததாக நபி அவர்கள் சொல்லுவார்கள், அன சய்யிதுல் அன்பியா, நான் நபிமார்களுக்கெல்லாம் தலைவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வதின் மூலம் அவர்கள் சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? எல்லா நபிமார்களும் சிரமப்பட்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை போன்ற சிரமங்கள் உலகத்தில் யாரும் அனுபவித்ததில்லை என்ற போதிலும் அந்த நபிமார்களிலேயும் அதிகம் சிரமப்படுத்தப்பட்டவன் நான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது கண்டறியப்படவில்லையா? ஒட்டகங்களுடைய கழிவுகள் வீசப்படவில்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய சொந்த பிறந்த ஊரை விட்டு துரத்தி அடிக்கப்படவில்லையா? அமைதியாக இருந்த போதிலும் வன்முறைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது திணிக்கப்படவில்லையா? இன்றைக்கு இந்த சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும், ஒவ்வொரு நெருக்கடிகளும் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அந்த பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? நாயகனே, பொறுமையாக இருங்கள், பொறுமை கொள்ளுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் முபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். நெருக்கடிகள் வந்த போதிலும், துக்கங்கள் வந்த போதிலும், கவலைகள் இருக்கிற போதிலும் அல்லாஹ்வினுடைய விதியின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, அவனுடைய கட்டளையின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆயிரம் வரலாறுகளை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற பெயர் வெளிப்படையாக பார்க்கிற பொழுது அங்கே இஸ்லாமியர்கள் விடப்படுகிறார்கள், இஸ்லாமியர்கள் அந்த சட்டத்தில் இருந்து தூக்கி எறியப்படுகிறார்கள் என்பது உலகமே உற்று நோக்கிற வெளிப்படையான ஒரு செய்தி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நடக்கவில்லையா? ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் காஃபிர்களுக்கும் போடப்படுகிற அந்த ஒப்பந்தத்தில் பார்க்கிற பொழுதே இது அநியாயம் என்று தெரிகிற செய்தி அது எழுதப்படுகிறது. மக்காவிலிருந்து யாராவது ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்தால் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் திருப்பி அனுப்பப்பட வேண்டும். மதீனாவிலிருந்து யாராவது முஸ்லீமாக மக்காவிற்கு வந்தார்கள் என்று சொன்னால், இடம்பெயர்ந்து வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். வெளிப்படையாக பார்க்கிற பொழுது செய்யப்படுகிற அநியாயம் இது. பார்க்கிற பொழுதே அது அநியாயம் என்று தெரிகிறது. ஒப்பந்தம் இன்னும் போட்டு கையெழுத்து போடப்படவில்லை. அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு கட்டப்பட்டிருந்த சங்கிலிகளோடு ஓடி வருகிறார்கள்.
நாயகமே என்னை காப்பாற்றுங்கள், நாயகமே என்னை காப்பாற்றுங்கள். காபிர்கள் சொன்னார்கள், ஒப்பந்தம் கையெழுத்தாகாவிட்டாலும் பேசி முடிச்சிட்டோம்ல, அதனால அபூஜந்தரை நாங்கள் அனுப்ப மாட்டோம். சலதாரி செல்லை கேட்டு பார்க்கிறாங்க, கெஞ்சி பார்க்கிறாங்க, இன்னும் நாம கையெழுத்து போடல. சலதாரி செல்லம் அவர்கள் விடவில்லை. அதெல்லாம் முடியாது, வாய் வழியாக நாம் ஒப்பந்தம் போட்டாலும் அது ஒப்பந்தம் தான், அதை மீற முடியாது என்று சொல்லுவார்கள். அபூஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை, அபூஜந்தல் நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் தஆலா நிச்சயம் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு உயர்ந்த வெற்றியை, இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வாசலை திறந்து வைப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பொறுமையை கொண்ட ஆறுதல் சொன்னதாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம், நீங்க ரசூல் தானே, நாமெல்லாம் முஸ்லிம்கள் தானே, அவர்கள் முஷ்ரிக்கீன்கள் தானே, இப்படி ஒரு அநியாயமான சட்டத்திற்கு நாம் ஏன் ஒத்து போக வேண்டும் என்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நியாயமான அந்த கோபத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். பெருமானாருடைய மிக இக்கட்டான சமயங்களிலே எல்லாம் நாயகத்தினுடைய ஆறுதல் வார்த்தை எதுதான், நீங்கள் பொறுமையை கையாளுங்கள். குர்ஆன் முழுக்க நபிமார்களுடைய சித்திரவதைகளை பற்றி பட்டியலிடுகிற அல்லாஹ் கடைசியில் அந்த நபிமார்கள் பொறுமையோடு இருந்தார்கள், பொறுமை காத்தார்கள், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் என்பதான் குர்ஆனிலே பதிவு செய்வான். இந்த சமயங்களில் நாம் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்பது பொறுமை நமக்கு இருக்க வேண்டும். எந்த இடத்திலேயும் உணர்ச்சிகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்தோம் என்று சொன்னால் அதற்கான சேதாரத்தை இந்த சமுதாயம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. குறிப்பாக இளைஞர்கள், இக்கட்டான இந்த சூழ்நிலையில் நம்முடைய உணர்ச்சிகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து விடவே கூடாது, பொறுமை வேண்டும் அந்த இடத்தில். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாஸா உஹதினுடைய போர்க்களத்திலே உடல் இரண்டாக பிரிக்கப்பட்டு அவர்களுடைய ஈரக்குலையை எடுத்து கடித்து துப்பப்பட்டிருக்கிறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அதை பார்த்து பெருமானாரால் தாங்க முடியவில்லை. நபி அவர்கள் பொழுது ஒரு சபதம் எடுத்தார்கள், அடுத்த போர் நடந்துச்சுன்னு சொன்னா இந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதிலாக இதை செய்ததை போல் காபிர்களுடைய படையில் 70 பேரை நான் இவ்வாறு சித்திரவதை செய்வேன் என்று பெருமானார் சபதம் எடுத்த பொழுதும் கூட அல்லாஹ் பெருமானாருக்கு சொல்ல வந்த செய்தி, நாயகமே அப்படி நீங்க செய்யாதீங்க, அவர்கள் உங்களை எந்த அளவிற்கு துன்புறுத்துகிறார்களோ அதே அளவிற்கு நீங்கள் அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் வலஇன் ஸபர்தும் லஹுவ கைருல் லிஸ்ஸாபிரீன், நீங்கள் பொறுமை காத்தீர்கள் என்று சொன்னால், பொறுமையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அதற்கான கூலி உயர்ந்தது, அதற்கான அந்தஸ்து உயர்ந்தது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை அல்லாஹ் தஆலா பொறுமையை கொண்டு ஆறுதல் சொல்கிறான் என்று சொன்னால், இந்த சமுதாயம் எல்லா நெருக்கடியான சூழ்நிலைகளில் மிக முக்கியமாக இந்த நேரங்களில் பொறுமையை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும், எங்கேயும் உணர்ச்சி வசப்பட்ட கூடாது. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி வஸாபிரு, சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள். இந்த சமுதாயத்திற்கு மிக முக்கியமாக ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் சகிப்புத்தன்மை. உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் சத்தியமானது, மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட இதே இஸ்லாமிய மார்க்கம் மாற்று மதத்தவர்களுடைய மத நம்பிக்கைகளுக்கு அதை துன்புறுத்துவதை தடை செய்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். மாற்று மதத்தவர்களுடைய மத நம்பிக்கைகளை புண்படுத்துவது, அதை கொச்சைப்படுத்துவது, அதை குறைத்து மதிப்பிடுவது, இதுவெல்லாம் எந்த விதத்திலையும் இந்த சமுதாயத்தில் அனுமதிக்கப்படாத காரியங்கள், ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. சகிப்புத்தன்மை வேண்டும். இன்றைக்கு நடத்தப்படுகிற நிறைய போராட்டங்களில் சகிப்புத்தன்மை இல்லாமல் போகிறது என்பதை பார்க்கிற பொழுது சமுதாயம் ஒரு மோசமான ஒரு நிலையை நோக்கி போகிறதோ என்கிற வருத்தம் நமக்கு இருக்கிறது. போராட்டங்களிலே நம்முடைய பரம்பரையின் வீரங்களை பற்றி பேசுகிறோம், வீர கோஷங்கள் போடுகிறோம், தவறில்லை என்ற போதிலும் கூட பிற சமுதாய மக்களுக்காக வேண்டி மாற்று மதத்தவர்களுடைய சகோதர சமயத்தவர்களுடைய மத நம்பிக்கைகளை புண்படுத்தாமல், அவர்களை கொச்சைப்படுத்தாமல் மனிதாபிமான முறையிலே நடந்து கொள்ள வேண்டிய அந்த ஒரு கடமை இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது என்கிற ஒழுக்கத்தையும் இந்த மார்க்கம் நமக்கு இது போன்ற போராட்ட நேரங்களில் கற்றுத்தருகிறது. இன்றைக்கு இஸ்லாமியர்கள் முன்னெடுக்கக்கூடிய நிறைய போராட்டங்களில்
நடக்கிற உண்மையை சொல்லுகிறேன். நிறைய போராட்டங்களில் நாம் மாற்று மதத்தவர்களை திட்டாவிட்டாலும் கூட நாம் முன்னின்று நடத்தக்கூடிய போராட்டங்களில் கடவுள் நம்பிக்கை இல்லாத சில தலைவர்களை அழைத்து பேச விடுகிற பொழுது அவர்கள் மாற்று மதத்தவர்களுடைய கடவுள்களை, அவர்களுடைய தெய்வங்களை, அவர்களுடைய மத நம்பிக்கைகளை புண்படுத்துகிற சில செயல்பாடுகள் இன்றைக்கு வீடியோ ஆதாரங்களோடு இன்றைக்கு நம் சமுதாயத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது இதற்கான முழு பொறுப்பையும் இந்த சமுதாயம் தான் எடுக்க வேண்டியது இருக்கிறது. நிறைய இடங்களில் காவல்துறை நண்பர்களிடத்தில் இதோ சன் பரிவார் கும்பல்கள் எல்லாம் வன்முறை பேச்சுக்களை பேசியதை பாருங்கள் என்று நாம் காட்சிப்படுத்துகிற பொழுது, வீடியோ ஆதாரங்களை காட்டுகிற பொழுது, இஸ்லாமிய சமூகம் அவர்கள் முன்னின்று நடத்தக்கூடிய போராட்டங்களில் எங்களுடைய தெய்வங்களை திட்டியதை பாருங்கள் என்று அவர்களும் காட்டுகிறார்கள் என்கின்ற செய்திகள் எல்லாம் இந்த மார்க்கம் மனிதாபிமானத்தை கடந்து மாற்று மதத்தவர்களுடைய மதங்கள், மாற்று மதத்தவர்களுடைய நம்பிக்கைகளை புண்படுத்துவதை எந்த இடத்திலேயும் அனுமதிப்பதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதங்களை கடந்த மனிதாபிமானத்தை இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை நாம் திட்டுகிறோம், ஆட்சியாளர்களை திட்டுகிறோம், ஆட்சியாளர்களுடைய அநியாயங்களை பட்டியலிடுகிறோம், தேவைத்தான் என்கிற போதும் கூட இந்த நேரத்தில் மாற்று மதத்தவர்களுடைய மத நம்பிக்கைகளை புண்படுத்துவது என்பது மார்க்கத்தில் எந்த விதத்திலேயும் அனுமதிக்கப்பட்டதல்ல, எந்த விதத்திலேயும் அனுமதிக்கப்பட்டதில்லை. குர்ஆன் சொல்லுகிறது, வலா தசுபுல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம். மாற்று மதத்தவர்களுடைய தெய்வங்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்பது குர்ஆனுடைய கட்டளை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கும் மக்கத்து காபிர்களுக்கும் ஆயிரம் கொள்கை பிரச்சனைகள் இருந்தாலும் மாற்று மதத்தவன் என்கிற அடிப்படையில் பெருமானார் மாற்று மதத்தவர்களை மதித்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. ஒரு யூதருடைய ஜனாசா போகிறது, எழுந்து நின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டாங்க, அவனும் முஸ்லிம் இல்லையே, யூதன் தானே என்று கேட்கிற சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அலைஸத் பினஃப்ஸி, அது ஒரு உசுர் தானே, அது ஒரு ஆத்மா தானே, அதற்கு மரியாதை செய்ய வேண்டுமா இல்லையா என்கிற பெருமானாருடைய அந்த துணி இந்த உலகத்திற்கு பாடம் எடுக்கிறது. கொள்கைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு இடத்தில் மனிதாபிமானம் அது கடைபிடிக்கப்பட வேண்டும், மனிதநேயம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உலகம் முழுக்க பாடம் எடுத்தாலும் அதிலிருந்து அதிகமான படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டிய சமுதாயம் இது. இந்த நேரத்தில் நாம் மாற்று மதத்தவர்களோடு ஒற்றுமையாக மத நல்லிணக்கத்தோடு பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒன்றும் இஸ்லாமிய நாடல்ல, முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய கையில் ஆட்சி அதிகாரங்கள் இல்லை. இந்த சமயத்தில் மாற்று மதத்தவர்கள் இருக்கிற நடுநிலை மக்களோடு, நடுநிலை நம்பிக்கை உள்ள மக்களோடு சேர்ந்து பயணிப்பதுதான் சமுதாயத்திற்கான பாதுகாப்பு என்பதை தாண்டி அவர்களுடைய கடவுள்களை திட்டுவது, நாம திட்டாவிட்டாலும் அடுத்தவர்களை அழைத்து பேச சொல்லுகிற பொழுது அங்கே இந்த நிலை நடந்தேறியது என்று சொன்னால் அதற்கு இந்த சமுதாயம் தான் பொறுப்பு. இப்படி ஒரு வாய்ப்பை அமைத்துக் கொடுத்தது இந்த சமுதாயம் தான், இப்படி ஒரு தளத்தை அமைத்துக் கொடுத்தது இந்த சமுதாயம். எனவே இதுதான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். டெல்லியிலே பெண்களால் முன்னெடுக்கப்படுகிற ஷாஹின் பாக்கர் சமீபத்தில் கேள்விப்பட்ட செய்தி, அங்கே யார் வேண்டுமானாலும் பேசுவதற்கு உரையாற்றுவதற்கு அனுமதிக்கிறார்கள். ஆனால் அனுமதிக்கு முன்னால் அங்கே பெயர் பதிவு செய்யப்பட வேண்டும். முதல்ல பெயரை பதிவு செய்யணும், பிறகு அவரை பற்றி உண்டான தகவல்களை அவர்கள் சேகரிக்கிறார்கள். அவர் என்ன கொள்கையுடையவர், அவருடைய பிந்தைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி, எல்லா விதமான டீட்டெயில்களையும் கலெக்ட் செய்துவிட்டு சேகரித்து விட்டு நீங்க அங்க என்ன பேச போறீங்கன்ற முழு விஷயங்களையும் அவர்கள் எடுக்கிறார்கள், வாங்குகிறார்கள். அதையெல்லாம் வாங்கிட்டு கடைசி இவர்கள் பயிற்சி கொடுக்கிறார்கள், இப்படி எல்லாம் நீங்க பேசுங்க, இப்படி எல்லாம் பேசாதீர்கள் என்று முழுக்க முழுக்க ஒரு பாடங்களை எடுத்து நடத்திவிட்டு அங்கே பேச அனுமதிக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிற பொழுது இந்த சமுதாயம் பிற மத தலைவர்களை, பிற இயக்கங்களுடைய தலைவர்களை அதற்கான பேசுவதற்கான தளத்தை அமைத்துக் கொடுக்கிற பொழுது எந்த அளவிற்கு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை ஒரு பெண் சமுதாயம் இன்றைக்கு நமக்கு பாடம் எடுத்திருக்கிறது. இன்றைக்கு நிறைய இடங்களில் மாற்று மதத்தவர்களுடைய கடவுள்களை திட்டுகிறதை பார்க்கிற பொழுது இந்த சமுதாயம் இன்னமும் தனிமைப்படுத்தப்படும் தானே ஒழிய இது எந்த விதத்திலும் நமக்கு பாதுகாப்பானது இல்லை என்பதை
இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிற, அவன் கற்றுத் தருகிற சமூக ஒழுக்கங்களில் அறவழி போராட்டத்தின் போது நாம் கையில் எடுக்க வேண்டிய ஒழுக்கங்களில் இரண்டாவது வஸ்வாபிரு, சகிப்புத்தன்மையோடு நீங்கள் செயல்படுங்கள். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகிற செய்தி வராபித்து, உங்களில் ஒருவருக்கொருவர் உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். ஒருவருக்கொருவர் நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அது எந்த பலமாக இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்திற்கான ஒற்றுமை பலம் அதுவும் உள்ளே வருகிறது. கிட்டத்தட்ட 53 பிரிவுகளாக இன்றைக்கு தமிழகத்தில் மட்டும் இந்த இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது, ஒரே இறை, ஒரே மறை, ஒரே பிறை என்றெல்லாம் பேசுகிற இந்த சமுதாயம் இயக்கங்களால் பல கொடிகளின் கீழ் பிரிந்து கிடப்பதை பார்க்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிற செய்தித்தான் நமக்கு நினைவு வருகிறது. வலா தஃப்ஸலு வ தذهب ريحكم வலா தனாஸஉ ஃபதஃப்ஸலு வ தذهب ريحكم வஸ்பிரு. நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் பல இயக்கங்களாக, பல கூட்டங்களாக, பல கட்சிகளாக நீங்கள் பிரிந்தீர்கள் என்று சொன்னால் தذهب ريحكم வஸ்பிரு, உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த கண்ணியம் போய்விடும். இன்னைக்கு போச்சுதா இல்லையா? இன்றைக்கு போயிருக்கிறது. உண்மையில் சொல்ல போனால் இன்றைக்கு நடத்தப்படுகிற நிறைய போராட்டங்கள் கூட அங்கேயும் கூட தன் இயக்கத்தை, தான் சார்ந்த கட்சியின் லேபிளை தான் முன்னெடுக்கிறார்களே ஒழிய இங்கே சமுதாயத்திற்கான அக்கறை அங்கே இல்லை. ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். வெளியில பேசும் பொழுது நாங்க முன்னெடுக்கிறோம்னு சொல்லலாம், ஆனால் இந்த இடத்தில் இஹ்லாஸ் இல்லை. ஏன் கட்சி செய்ய வேண்டும்? என் இயக்கத்தினுடைய பெயரை முன்னிறுத்த வேண்டும். இயக்க தலைவர்களுக்கு, கட்சி சார்ந்த தலைவர்களுக்கு நாங்கள் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனிடத்திலே கேட்கப்படுகிற கேள்விகளில் அதிகமான கேள்வி ஒரு சமுதாயத்திலே, ஒரு கட்சியிலே, ஒரு இயக்கத்திலே அதை முன்னின்று வழி நடத்துகிற மனிதனுக்குத்தான் அதிகமான கேள்வி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். பதவிக்கு போட்டி, பதவி தன்னுடைய பெயர் முன்னால் எடுக்கப்பட வேண்டும், தன்னுடைய லேபிள் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும், தன் கட்சியின் பெயர் முன்னால் வர வேண்டும் என்று நிறைய பேர் ஆவேசப்பட்டு அவசரப்பட்டு பல்வேறு காரியங்களில் இறங்குகிறார்கள். அருமையானவர்களே, சமுதாய மக்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கட்சியின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு மனிதரை பற்றியும் நாளை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்கப்படுவீர்கள். அல்லாஹ் உன்னை சும்மா விட்டுற மாட்டான். உலகத்தில் வாழுகிற காலத்தில் லேபிளோடு வாழ்ந்துவிட்டு மரணித்து விடலாம், பெரிய புகழோடு உச்சத்திலே வாழ்ந்துவிட்டு மரணித்து விடலாம். ஆனால் உள்ள போனதற்கு பிறகு அல்லாஹ்வினுடைய கேள்விப்பட்டு பயங்கரமாக இருக்கும் என்பதை சமுதாய தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் இயக்கங்களுக்கு மட்டுமல்ல, இது பள்ளிவாசல்களுடைய நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இயக்கங்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய கேள்வி கணக்குகள் ரொம்ப கெடுபடியாக இருக்கும் என்பதை முதலிலே உங்களுடைய சிந்தனையில் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒரு 60-70 வருஷம் ஆளுகிற இந்த உலகத்தில் நம்மை நாம் முன்னிறுத்திக் கொள்வதற்கு, பத்திரிகைகளில் தங்களுடைய கட்சியை பெயரில் பதிவு செய்வதற்கு நாம் போட்டி போடுகிறோம். நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போறோம்? ஒன்றுமில்லை. ஒற்றை கேள்விக்கு நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது? சமுதாயம் நெருக்கடிக்குள்ளாக இருக்கக்கூடிய சமயத்தில் சமுதாயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேர்தலை கையில் எடுத்து, அரசியலை கையில் எடுத்து பயணிக்க வேண்டிய அந்த சமயத்தில் என் கட்சி சார்பா, என் இயக்கம் சார்பா நான் ஆளை நிப்பாட்டலன்னு சொன்னா என் பேர் என்ன ஆகிறது, என் கட்சியின் பெயர் என்னாவது என்றெல்லாம் சுயநலத்தோடு சிந்தித்தீர்களே, ஏன் சிந்தித்தீர்கள் என்கிற அந்த ரப்பினுடைய அந்த வார்த்தைக்கு, அவருடைய அந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் வைத்திருக்கிறோம்? பல இயக்கங்களாக, குறிப்பாக தேர்தல் சமயத்தில் பார்க்க முடியும். ஆளுக்கு ஒரு பக்கம், ஒரே தொகுதியில் 5 முஸ்லிம்கள் 10 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். சமுதாயத்தினுடைய அந்த இயக்கத்தினுடைய பொறுப்புதாரிகள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். பராபித்து, இயக்க ரீதியாக, சமுதாய ரீதியாக, ஒற்றுமை ரீதியாக உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய வார்த்தை இது. நீ பிரிந்துட்டேன்னு சொன்னா 150 கோடி முஸ்லிம்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் உங்களை பற்றி உண்டான பயம் காபிர்களுடைய உள்ளத்திலிருந்து எடுபட்டு போகும் என்பது நாயகத்தினுடைய வார்த்தை. இன்னைக்கு போயிருக்குதா இல்லையா? சர்வசாதாரணமாக அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், அடுத்தடுத்த சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது. ஒரு சீக்கிய சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய மரியாதையும் பயமும் கூட பல கோடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது இல்லை என்று சொன்னால் நாயகத்தினுடைய வார்த்தை உண்மையா இல்லையா? யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்.
வராபித்து உங்களுடைய ஒற்றுமையை நீங்கள் பலப்படுத்துங்கள் அல்லாஹ் சொல்லித் தருகிறார். குறிப்பாக இந்த சமயத்தில் இது போன்ற நேரங்களில் உங்களுடைய கட்சி லேபிள்களை முன்னிறுத்துவதற்கு ஆசைப்படாதீர்கள். போட்டோ பிடிக்கப்படுகிற பொழுது அங்கே நாம் முன்னிறுத்தப்பட வேண்டும் என்பதை ஆசைப்படாதீர்கள். பத்திரிகைகள் நம் கட்சியின் பெயர் முதலாவதாக வர வேண்டும் ஆசைப்படாதீர்கள். இந்த நேரத்தில் தன் மரியாதை போனாலும் இந்த சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது, சமுதாயத்தினுடைய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு சிந்தனையோடு நீங்கள் பயணித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் சமுதாயம் சார்ந்த கேள்விக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தப்பித்துக் கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் அதற்கு நீங்கள் பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த நேரத்தில் எத்தனையோ இடங்கள் பார்க்க முடிகிறது. இதே தமிழகத்தில் ஒரு ஷாஹீன் பாக் 14 நாட்கள் நடந்திருக்கிறதாம். அதற்கு தலைமையேற்று நடத்தியவர்கள் 13 பேர்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தலைமை. சமுதாயத்தினுடைய போக்கை பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இயக்கத்தினுடைய தலைமை அதை நடத்தி இருக்கிறது. நடந்தது 14 நாட்கள், நடத்தியது 13 தலைமை. இன்றைக்கு அந்த ஷாஹீன் பாக்கே இல்லை, கலைக்கப்பட்டிருச்சு. இதுவெல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமையினுடைய பலத்தில் எவ்வளவு பலகீனமாக நாம் இருக்கிறோம் என்பதை நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. போதும், நம்முடைய இயக்கங்களை கட்சிகளை வளர்த்தது போதும். இந்த சமுதாயத்திற்காக நீங்கள் ஒன்றுபடுங்கள். இதற்கு மேலும் நாம் ஒன்றுபடாவிட்டோம் என்று சொன்னால் உலகத்தில் எந்த நேரத்திலேயும் நாம் ஒன்றுபட முடியாது. முதல்ல சமுதாயத்தினுடைய ஒற்றுமை நமக்கு முக்கியம். இரண்டாவதாக அல்லாஹ் அதே ராபித்தோ என்கிற வார்த்தையை உடைத்து பார்க்கிற பொழுது ஒரு மனிதனுக்கு, ஒரு இஸ்லாமியனுக்கு இருக்க வேண்டிய தைரியமும் அந்த தற்காப்பு கலையும் குர்ஆனில் நிறைய வசனங்கள் அல்லாஹ் சொல்லுவான். وَأَعِدُّوا لَهُم مَّا اسْتَطَعْتُم مِّن قُوَّةٍ وَمِن رِّبَاطِ الْخَيْلِ تُرْهِبُونَ بِهِ عَدُوَّ اللَّهِ وَعَدُوَّكُمْ. உங்களுடைய பேச்சினால், கருத்துரிமைகளினால் நீங்கள் அடுத்தவர்களை ஆட்டி பார்த்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். குர்ஆன் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? உங்களுடைய உடல் பலத்தை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆயுத பலத்தை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குதிரை, ஒட்டகம் போன்ற வாகனம் சம்பந்தமான பலங்களை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், அணிவகுத்துக் கொள்ளுங்கள். துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வஅதுவக்கும். உங்களுடைய எதிரிகளை இந்த பலத்தை கொண்டுத்தான் நீங்கள் பயமுறுத்த முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நாம வன்முறையை தூண்டுவதற்கல்ல, வன்முறை பேச்சல்ல இது. ஆக குறைந்தபட்சம் நம்முடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு தற்காப்பு கலையை ஒவ்வொரு இஸ்லாமியனும் படித்து வைத்துக் கொள்வது நம் மீது கடமை. வத்தல்லதீன கஃபரூ லவ் தக்ஃபுலூன அன் அஸ்லிஹதிக்கும் அம்திஅதிக்கும் ஃபயமீலூன அலைக்கும் மைலத்தம் வாஹிதா. இதெல்லாம் முழுக்க முழுக்க குர்ஆனுடைய வசனங்கள். நீங்கள் ஆயுதங்களை விட்டுவிட்டு, நீங்கள் உங்களுடைய பலங்களை எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கிற சமயத்தில் இந்த காபிர்கள் எல்லாம் ஒரே பாய்ச்சலாக உங்களை பாய்ந்து முடித்து விடலாம் என்று அவர்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உஷாராக இருந்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ்வினுடைய வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு அறப்போரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இல்லாதவன், ஜிஹாது சம்பந்தமான அறப்போர், அறவழி போராட்டம் சம்பந்தமான எந்த சிந்தனையும் இல்லாதவர்கள் அவன் மரணிக்கிற பொழுது நயவஞ்சகத்தோடு மரணிக்கிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் சொல்லுவாங்க, குறைந்தபட்சம் வீர மரணம் அடைய வேண்டும் என்கிற ஆசையாவது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவெல்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய உரிமை பறிக்கப்படுகிற பொழுது அதற்காக வேண்டி போராட வேண்டும், அதற்கான எல்லா தயாரிப்புகளையும் செய்து வைக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அசத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள், வன்முறை செய்ய வேண்டும், கலவரம் செய்ய வேண்டும் என்று எண்ணுபவர்கள் எல்லாம் அவர்கள் தங்களுடைய உடலை பலப்படுத்திக் கொள்கிறார்கள், எல்லா விதமான பயிற்சிகளையும் எடுத்துக்கொண்டு அடிக்கிறார்கள். ஆனால் இந்த மார்க்கத்திலே தன்னுடைய உயிரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தாம் பக்கத்து வீட்டுக்காரருடைய உயிரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பிற சமுதாய மக்களுக்கு உபதேசிக்கக்கூடிய மார்க்கத்தை சார்ந்த மனிதர்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்காக வேண்டி எந்த தயாரிப்பும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது, அருமையானவர்களே, நம்ம பப்ஜியில விளையாடியது எல்லாம் போதும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களுடைய விளையாட்டுகள் முழுக்க செல்போன்களில் மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய உடல் சார்ந்த எந்த ஆரோக்கியமும் இல்லை, உடல் சார்ந்த எந்த பயிற்சியும் இல்லை. இங்கே நாம் வன்முறையை ஏவவில்லை, போர் செய்ய வேண்டியதில்லை, அடுத்தவர்களை அடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, அது தேவையும் இல்லை, இஸ்லாம் அதை அனுமதிக்கவும் இல்லை. குறைந்தபட்சம்
ஒருத்தன் அநியாயமாக நம் மீது கை வைக்கிற பொழுது நம் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு பயிற்சியாவது இந்த சமுதாயத்தில் வாழுகிற இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறதா என்பதை பார்க்கிற பொழுது அது மிக குறைவு என்பதை இந்த இடத்திலே நாம் வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் மஸ்ஜித் நபவியில வருவாங்க. உள்ள சில எத்தியோப்பியர்கள், ரோமானியர்கள் எல்லாம் ஈட்டியினுடைய பயிற்சி செய்து கொண்டிருக்கிற சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கடந்து போவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்துட்டு, என்னடா பள்ளியில உட்கார்ந்து இப்படி நீங்க பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற பார்த்துட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு கல்லை எடுத்து அவர்களை எரிந்து அங்கிருந்து போங்கப்பா ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்கன்னு சொல்லி செய்தியை காட்டுகிற சமயம், உமரே அவர்களை விட்டு விடுங்கள், உமரே அவர்களை விட்டு விடுங்கள். மஸ்ஜித் நபவியில் ஒரு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான பயிற்சி எவ்வளவு முக்கியம் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் சொல்லி இருக்கிறார். உலகத்தின் 3 விளையாட்டுகள் நன்மைக்குரியது. மனைவி எடுத்து விளையாடினால் அல்லாஹ் அதற்கான நன்மையை தருகிறான். ஒரு மனிதன் குதிரையற்ற பயிற்சி செய்கிறான், அல்லாஹ் அதற்கு நன்மை தருகிறான். ஈட்டி பயிற்சி செய்கிறான், அல்லாஹ் அதற்கு நன்மை தருகிறான். இந்த 3 விளையாட்டுகளை தவிர உலகத்தில் வேறு எல்லா விளையாட்டுகளும் வீணானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிற பொழுது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உடல் ரீதியாக அவனை மேம்படுத்துவதற்கு, மன ரீதியாக அவனை மேம்படுத்துவதை தாண்டி சில இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் நம்முடைய உயிரை தற்காத்துக் கொள்வதற்கான தற்காப்பு பயிற்சிகளும் தேவை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுவதும் அதுதான். ஈமான் நிறைய இருக்கா, நிறைய இபாதத் இருக்கா, அதற்காக வேண்டி அடுத்தவன் அடிக்கிற பொழுது நீ வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது ஈமானிய உபதேசம் அல்ல. அது நீ அடுத்தவன் அடிக்கணும்னு மார்க்கம் சொல்லல. அடுத்தவர்களை அடிப்பது என்பது மார்க்கம் தடை செய்திருக்கிறது, மார்க்கம் அனுமதிக்கவில்லை. ஆனால் ஒருத்தன் அநியாயமா உன் மேல கை வைக்கும் பொழுது, நீ எந்த வம்பு தும்புக்கும் போகாத பொழுது உன்னை அடிக்கிறான் என்று சொன்னால், குறைந்தபட்சம் அதை தடுப்பதற்கான தற்காப்பு பயிற்சி நம்மிடத்திலே என்ன இருக்கிறது? இந்த சமுதாயம் யோசிக்க வேண்டும். 1000 விளையாட்டுகளை ஆண்ட்ராய்டு போனிலே விளையாடுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கு, ஒரு மனிதன் குறைந்தபட்சம் தான் உசரை பாதுகாத்துக் கொள்வதற்கான பயிற்சி கூட தெரியலன்னா இந்த உலகத்தில் வேறு நாம் எதை சாதிக்க போகிறோம்? சொந்த உயிரை பாதுகாக்க தெரியாதவர்கள் வேறு என்ன சாதனையை படைக்க போகிறார்கள்? உண்மையானவர்களே, வன்முறை அல்ல, வன்முறை நமக்கு தேவையில்லை. வன்முறை என்பது மார்க்கத்தில் ஹராம், தடை செய்யப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய உரிமைகள் பொருளா இருந்தா கூட விட்டு கொடுத்துடலாம். ஒருத்தர் நம்மளை கொலை செய்ய வரும் பொழுது நாம் என்ன செய்யணும்? நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டிய கடமை. ஒரு மனிதன் அவனுடைய பரவான காரியங்களை தாண்டி ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வது அவன் மீது பரந்த ஐன், ஒவ்வொரு மனிதனின் மீது கட்டாய கடமை என்று சொல்லுகிறது மார்க்கம். சாகர நிலைமையில இருக்கிறான், தின்பதற்கு ஒன்றும் இல்லை, பன்றிக்கறி மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல ஹராம் எல்லாம் பார்க்காத, சாப்பிட்டுட்டு உன் உயிரை பாதுகாத்துக் கொள் என்று மார்க்கம் அனுமதிக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மற்ற எல்லா இபாதத்துகளையும் தாண்டி நம்முடைய உயிரை நம்முடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வது நம் மீது கடமை. டெல்லியிலே நடந்த வன்முறைகளை எல்லாம் சாதாரண பாமர மக்கள் மீது, எந்த விதமான வன்முறை சிந்தனைகளும் இல்லாத மக்களின் மீதுதான் அது நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது வன்முறை நமக்கு தேவையில்லை. ஆனால் தற்காப்பு பயிற்சி இந்த சமுதாயத்திற்கு மிக முக்கியமான ஒன்று. உங்களுடைய பலங்களை தயார் செய்து வையுங்கள் எல்லாம் சொல்லுகிறான். தேவைப்படுகிற பொழுது பிரயோகிக்க வேண்டியது இருக்கிறது, நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் உடற்பயிற்சி சம்பந்தமான விளையாட்டுகளை மஸ்ஜித் நபவியில் வைத்து நடத்திய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த ஹதீசுகளை எல்லாம் நாம் படிக்க முடிகிறது. அதனால் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு சொல்லுகிற 3வது செய்தி, சமுதாயத்தினுடைய ஒற்றுமை பலம் நன்றாக இருக்க வேண்டும், சமுதாயத்தினுடைய தற்காப்பு பயிற்சி பலம் நன்றாக இருக்க வேண்டும். கடைசியாக அல்லாஹ் சொல்லுவது, ஃபத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவனுக்கு கட்டுப்படுங்கள், அவன் ஞாபகத்தில் இருங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நிறைய போராட்டங்கள் நடத்தப்படுகிறது. வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் என்றிருந்தாலும் கூட அதே போராட்டங்கள் அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தை விட்டு மறந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற கசப்பான செய்தியும் இங்கே நாம் பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. வீர கோஷமிடுகிறோம், வீர உரைகளை கேட்கிறோம், பேசுகிறோம், ஆனால் நமக்கும் அல்லாஹ்விற்கும் உண்டான தொடர்பு என்ன? நாள் முழுக்க கோஷமிடுகிற நாம் ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நமக்கு மனசு இல்லை.
ஒரு 10 நிமிடம் ஒரு விக்கிர செய்வோம், வரிசையா உட்கார்ந்து கொஞ்சம் குர்ஆனை ஓதுவோம். சூரத்துல் ஃபத்ஹ் வெற்றி என்கிற அந்த அத்தியாயத்தை பல்வேறு நெருக்கடியான சூழ்நிலைகளில் ஓதப்படுகிற சமயம் அங்கே அல்லாஹ் தஆலா வெற்றியை தருகிறான் என்கிற முன்னோர்களுடைய வார்த்தைக்கு ஏற்ப ஒரு சூறாவை ஓதுவோம், ஒரு குல் ஹுவல்லாஹ் அது ஒரு 1000 தடவை ஓதுவோம், எல்லோரும் சேர்ந்து ஓதுவோம், விக்ர் செய்வோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் அரை மணி நேரம் ரப்பிடத்திலே அவரை முன்னோக்குவதற்கு ஒதுக்குவோம் என்கிற சூழ்நிலைகள் இன்றைய போராட்டங்களிலே இருக்கிறதா என்று பார்த்தால் வருத்தமான செய்தி இல்லை. இன்னொன்றும் சொல்ல வேண்டியது இருக்கிறது. இளைஞர்கள் ஆவேசத்தோடு, இளைஞர்கள் ஆர்வத்தோடு அங்கே செல்கிறார்கள். நிறைய இளைஞர்கள் 3 மணி வரைக்கும் ஷாஹின்பாக்ல இருக்கிறான், ஆனா இஷா தொழுகிறது இல்ல, ராத்திரி வந்து தூங்குறான், ஃபஜ்ர் தொழுகிறது இல்ல. அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுப்பானா? யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். போராட்டங்கள், அறவழி போராட்டங்கள் தேவை. அதே நேரத்தில் ரப்பிடத்திலே போராடுவது அறவழி போராட்டங்களை விட மிக முக்கியமானது என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ளாதவரை. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6 மாசம் போர் செஞ்சாங்க ஒரு நாட்டை எதிர்த்து. இஸ்லாமியர்கள் பெரும்படை, கடைசி வரைக்கும் எந்த விதமான வெற்றியும் கிடைக்கல. ஒரு நாள் அமர்ந்து மஷ்வரா செய்தார்கள், யோசனை செய்தார்கள். நமக்கும் அல்லாஹ்விற்கும் உண்டான தொடர்பில் எதில் நாம் குறை வைத்திருக்கிறோம் என்று யோசித்தார்கள். சஹாபாக்களுக்கு தெரிஞ்சது, போரில் மற்றும் நாம் கவனம் செலுத்துகிறோம், யாருமே தஹஜ்ஜத்தினுடைய விஷயத்துல கவனம் எடுக்கிறது இல்ல. அடுத்த நாள் தஹஜ்ஜத்தை தொழுதார்கள், அடுத்த நாள் போர் முடிவுக்கு வந்தது, வெற்றி கைவசமானது என்பது வரலாறு. அருமையானவர்களே, போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடியவர்கள், அதை சார்ந்தவர்கள், அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் கொஞ்சம் சிந்தனையில் வையுங்கள். எவ்வளவு கோஷமிட்டாலும் அது அல்லாஹ்வினுடைய அர்ஷை தட்டுவதில்லை. அவன் பெயரை உச்சரிப்பதனால் மட்டும்தான், அவன் பெயரை கோஷமிடுவதனால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே அர்ஷை தட்டி நம்மிடக்கான உதவிகளை வாங்கி வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவன் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தந்த எல்லா ஒழுக்கங்களை குறிப்பாக இந்த நேரத்திலே பின்பற்றி நடக்கக்கூடிய நல்லோர்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வல் திக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் மலிக்குன் கதீமுன் பர்ருர் ரഊஃபுர் ரஹீம் ரப்புன் ஹலீம்.